நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமணத்துக்கு நான் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காளான் மசாலா குழம்பு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க. இது ஒன்று சாதம் டிஃபனுக்கு தொட்டுக்கிட்டால் சாதத்துக்கு ஊற்றிக்க முடியாது. ஒன்று சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி டிஃபனுக்கு ரொம்ப வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி இல்லை, சாதத்துக்கும் பசிச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதம் பண்ணினாலும் அதுக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசை எல்லாமேங்க அவ்வளோ இதுக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன் பாருங்க. பூண்டு ஒரு 9 பல்லுங்க. நான் நாட்டு பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது நாட்டு பூண்டு. ஒரு 9 பல்லு நாட்டு பூண்டு. இஞ்சி ஒரு 3 பீஸ். இந்த பாருங்க, எடுத்தே காமிச்சிடறேன். 3 பீஸ், கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸ் 3 பீஸு. வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக அந்த வாய்ப்பக்கெல்லாம் எடுத்துட்டேன் நான். எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வெங்காயம், அந்த வெங்காயம் தான் வெட்டாமல் வச்சுருக்க காரணமே உங்களுக்கு எந்த அளவு வெங்காயம்னு காமிக்கிறதுக்கு தான். முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பு. தக்காளி ஒரு 3 தக்காளிங்க. நாட்டு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து 3 தக்காளி வெட்டிக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன்னா இது 2 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன்னா ஃபுல்லாக இது பண்ணாமல் தலையை தட்டின மாதிரி 1 டேபிள் ஸ்பூன். அது இல்லைன்னா நீங்கள் சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள். காளானுங்க, ஒரு காளான் அந்த ஒரு பாக்ஸில் வரும்ல, அந்த ஒரு காளான் ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1 மூடி தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய மூடி 1 மூடி, அதில் திக் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி பாருங்கள், ஒரு சின்ன கிண்ணம் தான் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. அந்த மாதிரி புளி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் கேட்குறாங்க, நாங்களாம் ஸ்டார்டர்ஸ் இப்போ தான் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம் மேடம், அப்போ எங்களுக்கு புளி அளவு வச்சு காமிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன தான் புளி வச்சு அளவு காமிச்சாலும் அது கரைக்க நிறையா வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவு புளி. அது ரொம்ப இவ்வளோன்றனா நம்மளால் கரைக்க முடியாது அந்த அளவுக்குனா. அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். புளியை நல்லா சுடு தண்ணி வெதுன்னு இருக்க சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க. புளியை அடைச்சிட்டு நல்லா வடிகட்டி பெரிய வடிகட்டி, கொஞ்சம் பெரிய கண்ணு இருக்க வடிகட்டியாக வச்சு அதில் வச்சு அந்த புளியை நல்லா தேய்ச்சி அந்த சாரை மட்டும் எடுத்துருங்க. சுத்தமாக தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துடலாம். சாரை சுத்தமாக எடுத்துங்க. அப்படி திக்காக வரும் புளி. அந்த புளியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, 2ஐயும் போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பானையில் அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. புளியை நல்லா தலைன்னு மேலே கொதிக்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சு கொஞ்சம் ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஸ்பூனில் கெட்டும் போகாது, ரொம்ப சீக்கிரம் அது கெட்டே போகாது. அதே சமயத்தில் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து வச்சு, ஆனால் ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும். ஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு இப்போ நான் இது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புளி நான் உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த புளியை போட்டிங்கன்னா போதும். இந்த அளவு நான் சொன்னேன்னா, இல்லைன்னா நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்து கூட அந்த புளி உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா, சுருக்குன்னு இருந்தால் சாதத்துக்கு ஊற்றிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி புளியை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து ஒரு சமையல் பண்ணணுன்னா உட்காந்து புளியை கரைச்சிட்டு இதெல்லாம் பண்ண வேணாம். டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு அளவு சொல்கிறேன், ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. நான் இப்போ இந்த கிண்ணத்தில் நான் இப்போ காமிக்கிறேன்னா 1 ஸ்பூனை போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த அளவு தான் வரும் உங்களுக்கு. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த அளவு தான் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் புளி கிடைக்கணும்னு அவசரமே இருக்காது. எதுக்குன்னு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சாம்பார் சரி, ரசம், இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை போடுறதுக்கு. அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி கறி காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கறிக்கு 4 பொருள் தாங்க அரைக்கிறது. இப்போ 4 பொருள்னா முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம், அதை அரைச்சி தான் எடுத்து வைக்கணும். பூண்டு, இஞ்சி, இந்த ஒரு வெங்காயம், 6 முந்திரி பருப்பு, இது 4மே நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது 4 தாங்க அரைக்க வேண்டியது. இது 4ஐயும் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதை நைஸாக அரைச்சிட்டு வந்தால் உங்களுக்கு வெள்ளை வெள்ளைன்னு தான் வரும். இது கொஞ்சம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை இந்த அரைச்ச மசாலாவை போட்டுடுறேன். கொஞ்சம் ஜாஸ்தி தான் இதுக்கு எண்ணெய் தேவைப்படும். இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்க போதேங்க கறி மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன். ஏன்னா இது காரமே இருக்காது உங்களுக்கு. நாங்கள் வளைக்கிற குழம்பு மிளகாத்தூள் இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேணாலும் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள்
குழம்பு மிளகாத்தூள் போனோன்னு கரம் மசாலா தூளுங்க. ஒரு கிளறிட்டு மூணையும் நீங்கள் ஒன்றாவே கொட்டிடலாம். இது வெறும் மிளகாத்தூள். ஏன்னா அதில் காரம் இருக்காது. தேங்காய் பால் ஊற்றும் போது உங்களுக்கு சப்புன்னு ஆயிரும். அதனால் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் சுள்ளுன்னு கிடைக்கும். சுள்ளுன்னா ரொம்ப இல்லை, கரெக்டாக இருக்கும் காரம் உங்களுக்கு. இது வந்து இப்போ நல்லா உங்களுக்கு கொஞ்சம் வதங்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயில் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் சின்னதுலேயே வச்சு இப்படி வதக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி மெத்து நைஸ் ஆகும். அதனால் இப்படி பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி, இப்போ இந்த தக்காளி நல்லா குழையணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு சகோதரி இப்போ எனக்கு சொன்னாங்க, நீங்கள் வந்து கிண்டும் போது சவுண்ட் கேட்குது மேடம், நீங்கள் வந்து மரக்கரணை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். அதுக்காகவே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேங்க 4 மரக்கரணை. நிஜமாவேங்க அவங்க சொன்ன மாதிரி இப்போ எனக்கு சவுண்டு கேட்கல சுத்தமாக. பாருங்கள், சவுண்டே கேட்கல எனக்கு. என்ன சொரன்னாலும் எது பண்ணாலும் சவுண்டு கேட்கல. தக்காளி இப்போ நல்லா குழஞ்சிருச்சு. இந்த குழஞ்ச ஸ்டேஜில் காளான் 2 தாங்க வெட்டி வச்சுருக்கேன். காளானை நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் 2 வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது எனக்கு வந்து ரொம்ப பெருசாக எனக்கு கிடைக்கல, சின்னது பெருசுமாக கலந்து கிடச்சிது. அதனால் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் 2 வெட்டி வச்சுக்கோங்க, 4 வெட்டாதீங்க. அந்த காளான் வந்து நல்லா ஒரு பளிச்சுன்னு தெரியும் அந்த குழம்புல. இப்போ காளான் போட்டுட்டேங்க. இதை சின்னதுலேயே வச்சு இந்த காளான் வேகிற அளவுக்கு, இதுலேயே வேகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுருங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு காளான். நல்லா புது காளான் இது. பாருங்க, இப்படி 5 நிமிஷம் கிண்டிங்கனாவே வெந்துடும். புது காளான்னா பாருங்கள், இப்படி கட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக கட் பண்ணுது பாருங்கள். அவ்வளோதாங்க, கட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஆனாவே நல்லா வெந்துருச்சு காளான். இதில் இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றிடுறேன். கெட்டியான தேங்காய் பால் இது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே வெண்ணெய் மாதிரி தெரியும். அப்படி திக்காகவும் இருக்கணுங்க குழம்பு, தண்ணியாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாதத்தை போட்டு இதை போட்டிங்க, அப்படி சூடாக சாதத்தை போட்டு இதை போட்டிங்கன்னா அப்படி வெண்ணெய் மாதிரி இருக்கும். அப்படி சாதத்தில், அந்த கொதிக்கிற சாதத்தில் இதை சூடாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கொதி வந்துருச்சுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளி, நீங்கள் தேவையான அளவு புளி பார்த்து மட்டும் ஊற்றிக்கங்க. அவ்வளோதான் புளி. இதை நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள் வெண்ணெய் மாதிரி இருக்கும். அப்படி நல்லா இருக்குங்க சாப்பிடவும். அப்படி கொதிக்கிற சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே. தேங்காய் பால் சாதம்னு ஒரு சாதம் பண்ணுறோம்ல, அதுக்கு இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த கொதி வந்துருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இது ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தாவே போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. புளி ஊற்றிட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. காளான் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.